ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஓகே. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 4th ஜென்ரேஷன் ஜிம்னி. அண்ட் இந்த வண்டி நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்த ஏஐ கார்ஸ் செங்கல்பட்டுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிப்போம். அவங்களோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ், ஜியோ லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எனி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் குவரிஸ். அதுவும் இல்லாமல் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரியணும்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே நம்பர் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இது ஆட்டோலாக்ஸ். நான் கணேஷ் தாஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இது. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை போய் செக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ ப்ரௌசர் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரிமான வீடியோ ப்ரௌசர். ஸோ வீடியோ ப்ரௌசரில் இருக்க எல்லா மேட்டரையும் வந்து இங்கே லைவில் திரையில் பார்க்க போகிறோம் வித் எ மை பர்சனல் டச். ஓகே, வாங்க ஜிம்னி பார்ப்போம். ஜிம்னி ஓட்டுறோம், தட்டி தூக்குறேன். நீ which has determined your fate. I've never seen so clear. I feel the end and it's near. The day of reckoning's here. The sound of death and fear. Hi boys. Hello drinking. You just might get a little bit of trouble. K-N-I-F-E right in your side. You would never see me coming. You gon' die if you try. You just might get a little bit of trouble. K-N-I-F-E right in your side. You would never see me. My energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to be a rebel, I've got a lot of potential hidden inside of this vessel. That shit is so exponential. I need a first class ticket to the top, no limit. I don't play no gimmicks, I'ma take you to the clinic. If you want a taste, come at me and you will be replaced. They won't find a trace of you anywhere or any place. So right in your side, you will never see me coming. ஜிம்னி. இந்த ஜிம்னிட்ரியை நிறைய பேர் வந்து என்னடா 4th ஜென்ரேஷனா அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வண்டி 2023 தான் வந்து லான்ச்சே பண்ணாங்க நம்ம இந்தியாவில். அந்த அளவுக்கு நம்பர் பண்ணல. அப்படி எப்போ 4th ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிம்னி பார்த்திங்கன்னா வந்து 1970 முதல்ல ஜப்பானில் வந்து LJ10 அப்படின்ற பேரில் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஜென்ரேஷன் தாண்டி இப்போ இந்த 4th ஜென்ரேஷன் ஜிம்னியை வந்து இந்தியாவில் 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த வண்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து ரொம்ப 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 ஒரு சின்ன குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே இந்த வண்டியை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஏன் இந்த வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜிம்னி பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் இல்லை, ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே லேண்ட் ஆகக்கூட ஒரு பியூர் SUV அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே அப்படின்றது. ஸோ நான் இருக்கிற லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னடா காட்டுக்குள்ளே நின்றுக்கிறேன். எஸ், நான் காட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த வண்டி இந்த மாதிரி டெரைனுக்காகவும் இந்த மாதிரி லொக்காலிட்டியில் இருக்கிறவங்களுக்காகவும் தான் முக்கியமாக உருவாக்கப்பட்ட வண்டி. இது நிற்க கூட முடியாது போலையடா. ஸோ இந்த வண்டிக்கு காம்படிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டிக்கு காம்படிட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதுவும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட தார் தான் வந்து ஒரு பெரிய காம்படிட்டர் அப்படின்னு சொல்லவே முடியும். ஹவவர் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே இருக்குது. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 12.74 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து 14.79 lakhs ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் சென்னையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படியே கமெண்ட் செக்ஷன் போகும்போது நம்மளுக்கு ஒரு லைக்கோ தம்ஸ்அப்போ அப்படியே ஹார்ட்டினோ நெருப்போ ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த மேலே வந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த சைடு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அது பக்கத்தில் டிங் டிங்னு ஒரு பில் இருக்கும். அதை டங்னு நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம போடுற வீடியோ அக்கக்கா உங்களுக்கு வந்து சேரும். அப்பப்போ நம்ம போடுற வீடியோ ப்ரௌசரில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு உடனே தெரியும். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியிலோட வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டா ஆல்ஃபான்னு சொல்லிட்டு மொத்தமே 2 வேரியன்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஜெட்டாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி 1.5 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான். அதாவது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான். இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்கணும். இல்லை, எனக்கு புரியல. கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆல்ஃபா அண்ட் ஜெட்டாவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதாவது இல்லாத ஒரு கலர், இந்த பால் பச்சை கலர் மாதிரி இருந்தோமா அந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் ரோட்டில் எடுத்து பார்த்து வச்சுங்க, ஊரே உங்களை தான் திரும்பி பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மொத்தம் 7 கலர் சொன்னால அது எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடர் அண்ட் சேசி டிசைனில் வந்து பில்ட் பண்ணுது. அதனால் இந்த வண்டியோட கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 டன் இந்த வண்டியோட கிராஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லென்த்து 3985 mm, வித்து 1645 mm, ஹைட்டு 1720 mm. என்னோட ஹைட் 5.6. நானும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கிறோம் போல். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2590 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி 210 mm. செம பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸு. எந்த மேட்லையும் இறக்கலாம், எந்த பள்ளத்துலையும் இறக்கலாம், ஏற்றலாம். வண்டியோட டிபார்ச்சர் ஆங்கிள் 47 டிகிரி, ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் 24 டிகிரி, அப்ரோச் ஆங்கிள் பார்த்திங்கன்னா வந்து 36 டிகிரி வந்து வண்டியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டோட த்ரெட்டு பார்த்திங்கன்னா 1395 mm அண்ட் ரியர் வந்து 1405 mm. வண்டியில் நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவர் இந்த 2 வேரியண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா 195/80 R15 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் R16 கொடுக்கல அப்படிங்கிறீங்கன்னா, ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏன்னா தடியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஆஃப் ரோட்லாம் கொண்டு போகும்போது ஏரை ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து அதை இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டும் போது ஆஃப் ரோட்டில் ஓட்டும் போது செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து இது வந்து கிரிப்பு கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி டயர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா 3 லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டம்மாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. டிஸ்க் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளாக இருந்திருக்கும். இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்லாம் வந்து யோசிச்சே இருக்க தேவையில்ல. ஏன்னா இது வந்து ஒரு பக்கா ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் அப்படின்னும் போது அதுக்கு பக்காவான ஒரு எஸ்யூவின்றது வந்து பக்காவான எஸ்யூவின்னும் போது பக்காவான ஒரு பிரேக்கிங் சிஸ்டமும் வேணும்ல. வண்டியோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த காமன் கார்ஸ் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஹவர் இதில் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் 16 கிலோமீட்டர். 16 எஸ்யூவி தருதா? நீ என்ன சொல்கிற? ஏங்க இது மாறுதுன்னா மைலேஜ் தாங்க மேட்ரு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டுத்துக்குமே வரும். ஒரு ரஃப்லி அரௌண்ட் 13 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது வந்து கேள்வியே கிடையாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 லிட்டர் வந்து பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா வந்து 300+ வந்து பூட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் அ நைஸ் திங். அண்ட் ஆஸ் எ எஸ்யூவி பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு பார்ஷியல் ஷெல்ஃப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபெசிலிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் லிப்பும் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான். ஏன்னா வந்து வண்டியை கொஞ்சம் டாலர் சைடில் இருக்கும்போது லோடிங் லிப்பும் கொஞ்சம் டாலராக இருக்குது. மேபி கொஞ்சம் வேறு எதாவது கன்வின்ஸ் போட்டு அடுத்தேக்கிற மாதிரிலாம் இழுத்து போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
வண்டியோட ஸ்பேஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். லைக் ரிசீவிங் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க, ரியர் டோர் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. உள்ள க்ளவ் பாக்ஸ் ஒரு அடிக்கட் ஸ்பேஸ் தான் இருக்குது. இது சில்டு க்ளவ் பாக்ஸும் கிடையாது, இது வந்து ஒரு நார்மலான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் இல்லை, நார்மல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது. மேபி அந்த மெலிசான பாட்டில் இருக்கும் தெரியுங்களா, வாட்டர் பாட்டில், அது வேணால் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணலாமே தவிர்த்து பெரிய வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸ் இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் இருக்குது. நீங்கள் 20 கிலோமீட்டர் ஹிட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 டோருமே லாக் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த இடத்துல வந்து சைல்ட் லாக் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் இல்லை அண்ட் டெட் பிளட்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீட்டுக்கு பின்னாடி வந்து பாக்கெட்ஸ் கொடுக்கல, அது கொடுத்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் டிண்டட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்லைட்லி டார்க்கர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ் இந்த மாதிரி டார்க் கிளாஸஸ் வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஸ்லைட்லி 30% டிரான்ஸ்பரண்ட் 70% டிரான்ஸ்பரண்ட் அண்ட் 30% டார்க்னஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிண்டட் கிளாஸ் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இது எந்த டிராஃபிக் போலீஸாலும் கிழக்க முடியாது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியாக ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது ஏன் அந்த சைடில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, மேபி வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்கலாம். ஸ்பாயிலர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு எஸ்தெட்டிக் ஃபீலிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டியூவல் டோன் கலர் வரும். இந்த மேலே இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூயிஷ் பிளாக் அப்படின்ற ஒரு கலர் வருதுல, அந்த கலர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாயிலர் மிஸ்ஸிங் அவுட். இதில் வந்து வாஷர், இது வந்து ஹை மவுண்ட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃபாகர், வாஷர் இங்கே, வைப்பர் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் இங்கே பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் இதுவும் ஒரு 15 inches ஸ்பேர் வீல் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம காட்டுக்குள்ளே போகும்போது டயராக இருந்தால் அப்போ 14 wheels போட்டு என்ன ஒரு பிரோஜனமும் கிடையாதுல்ல. ஸோ ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறதுக்காக அவங்க 15 inches வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரிசீவிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே ஜிம்னின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஹூக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீட் மாட்டுற ஹூக்ஸ் தான் வந்து இவங்க ஹூக்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 volt சாக்கெட்டுக்கான 120 watts சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் பூட் லேம்பும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிராப் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சைடும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஹவர் இந்த சைடில் கிராப் ஹேண்டில் இருந்தாலும் கோட் ஹூக் மிஸ்ஸிங். அண்ட் கேபின் லைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னு சொல்லிட்டு 2 இடத்துக்குமே கேபின் லைட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா 4 டோருக்குமே வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேஷ்போர்ட்லேயே வந்து வந்துடுது, சென்டர் கன்சோலில் வர மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. மேபி டோர்ஸில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் ரியரில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் விண்டோஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக வந்து சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி வியர்ட். அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம். இதே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டோர்ஸ்லையுமே வந்து ஒரு கிராஸ் பார் செக்ஷன் வருது சேஃப்டிக்காக. ஸோ அந்த கிராஸ் பார் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரிஜிடினஸ்க்கு. வந்து வண்டியில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஸோ ஒரு டிராஃபிக்கில் போய் வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். திருப்பியும் வந்து ஆக்சிலேட்டரோ இல்லை கிளச்சோ நீங்கள் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃபெசிலிட்டியை ஆன் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ஏன்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெட்லைட் கிளீனருக்கான ஆப்ஷன். ஹவர் இந்த வண்டியில் கொஞ்சம் அது கன்ஸ்டன்டாக இருக்கிறனால என்னால் அதை காட்ட முடியல. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் வந்து மேஜராக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்லைட்டோட ஹைட்டை வந்து லோ பீம்லேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சில தற்கூரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவன் மூஞ்சில் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹை பீமையும் போட்டு அதை ஃபுல் ஹைட்டில் வச்சுருவானுங்க. வச்சுட்டு அவன் எதிர்க்க வருவான் கண்ணு நொல்லையாக போய் அவன் எத்தனை போய் எங்கேயாவது வண்டியை சுரணும்னு நினைப்பானுங்க. அவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும். டேய் சார், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏன் சார் ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியாதா? எல்லாருக்கும் சேர்த்தாண்டா சொல்லணும். என்ன சார்? அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த ஹை பீம் இன் சிட்டிஸ். ஓகேங்களா? ஹை பீம்ன்றது ஹைவேக்காக மட்டுமே. சே நோ டு ஹை பீம் வித் இன் த சிட்டிஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப்புக்கு பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்லைட்லி இலுமினேட்டட்ன்றனால நீங்கள் டார்க்கர் டைமில் வந்து காரில் ஏறும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆன் ஆகும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து ரிட்ராக்டபிள்ன்றது ஒரு விஷயம். இப்போ இது ஆன் பண்ண பாருங்கள், அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதா? ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுனாலும் இங்கேயே ஸ்விட்ச் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ப்ளஸ் லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே டைரக்ஷன் கொடுக்கும்போது அதோட ஆங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டீரிங் காலம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டில்டபிள் ஸ்டீரிங் காலம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் காலமாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து எஸ்யூவிஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் டாலர் பர்சஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது தட் வுட் பி பெட்டர் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து
மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருக்குது. அண்ட் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து கால் பண்ணுறது, கட் பண்ணுறது, எடுக்கிறது, ரிப்ளை மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த சைடில் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர் வாஷர்ஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வாஷர் வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, ரியர் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் ஹெட்லைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட போய் இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டை வந்து நீங்கள் வந்து நார்மலாகவும் மாற்றிக்கலாம். மோர் ஓவர் இதில் வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்லைட்லி வெரி பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். பகலில் அடிக்கும் போது பலக்குன்னு அடிக்குது. எப்படி பலக்குன்னு அடிக்குது. இந்த பிலிக் பண்ணதில் இந்த ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் போடும்போது நீங்கள் லைட்டாக இப்படி வந்து கிளிப் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து பின்னாடி வர அந்த சில தற்கூரிங்க ஐபிஎம் அடிச்சுனே வருவானுங்களா, கிட்ட வண்டி பக்கத்தில் இருந்தாலும் வந்து ஒருத்தவங்க ஒரு சில பேர்லாம் ஐபிஎம் அடிப்பானுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து அது கன்சியூம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான விஷன் தரும். ஸோ பின்னாடி எந்த வண்டி இருக்கா அப்படின்றத காட்டும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ஹுட்டு வந்து செம்ம மேசிவாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா எஸ்யூவி மாதிரி ஒரு லுக்கு தான் இருக்குது. அண்ட் ஹுட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மேஸ்குலின்லாம் இல்லை, நார்மலான வந்து ஒரு ஹுட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்னேச்சர் கிரில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இது கேப்சர் பண்ணுறதுனால ஒரு மேசிவான ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பக்கா ஆஃப் ரோடுக்காக ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸில் நான் பாடி கலரில் வந்து பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கலர்டு ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி இருக்குது. ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலோஜன் ஃபாக் லேம்பு அண்ட் எல்இடி ஹெட்லைட் வந்து இந்த பைலட் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் லுக் நைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு எல்இடி ஃபாக் லேம்ப் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருந்திருக்கணும்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச் ஆங்கிளே பாருங்களேன், இந்த இடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து மிச்ச வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் வந்து இப்படி வரும் இல்லை, இதில் வந்து இப்படி க்ராஸாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படி லெஃப்ட்டில் ஏற்றும் போதோ இல்லை இப்படி ரைட்டில் ஏற்றும் போதோ இல்லை இப்படியே உள்ளே குதிக்கும் போதோ சரி, வண்டி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஈஸியாக அப்ரோச் ஆகும். அண்ட் 210 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றனால எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தட்டாது. மோர் ஓவர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளாடிங், இந்த கிளாடிங் வந்து இந்த ரன்னிங் போர்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ரன் ஆகுது, பின்னாடியும் ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து ரியர் பம்பர் வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகுது. இது மேஜராக இந்த எஸ்யூக்குனா இந்த மாதிரி டெரெயினில் நீங்கள் ரன் ஆகும்போது இந்த மாதிரி முள் செடியெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா நம்மளோட பெயிண்ட் ஜாப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பக்காவாக ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராம்ப்டாக இருக்குன்றதுனால தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முள் செடி படும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சைட் பாடி மோல்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன் வைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மழை அதிகமாக இருக்க டைமில் போகிறீங்க அப்படின்னா ஏசி போட்டாலும் உள்ளே வந்து ஃபாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் விண்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு இந்த லெவல் வரைக்கும் இறக்கிட்டிங்கன்னா காற்று வெளியே இருக்க காற்று உள்ளே போகும், ப்ளஸ் ஃபாக் ஃபார்ம் ஆகிறத தடுக்கலாம். அண்ட் மழை பெய்யும் போது தண்ணியும் வந்து உள்ளே வராது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழை பெஞ்சதுன்னா தண்ணி ட்ரிப் ஆகி இது மேலே ரன் ஆகி இப்படி வெளியே போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் இந்த ஜிம்னியில் பார்த்தீங்கன்னா வந்து மலைகளாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்தால் மலைகளை தாண்டி ஓடும் போல இருக்குது. மலையே யார் ஓட்டுறீங்க, உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜிம்னி ஓனர்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ. ஏன்னா புதுசாக ஜிம்னி வாங்குறவங்களுக்கு அது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜிம்னி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ ஆர் டிஎம் மீ இன் மை இன்ஸ்டாகிராம். நம்ம பேசுவோம். உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு மிச்ச புதுசாக வாங்குறவங்களுக்கு அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்புனீங்கன்னா ப்ளீஸ் டூ டிஎம் மீ. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வண்டி ஜிம்னி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்ஸ்டீரியரில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மோரோவர் இந்த வண்டி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்படி தள்ளிட்டு இப்படி எடுத்துடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். எனக்காவது நீங்கள் வந்து ஆஃப் ரோட்டில் போகும்போது வண்டி வந்து கிராம்ப் ஆகிடுச்சுன்னா இதை இப்படி கைட்டி அப்படி அடித்தா பட்டாலும் உடச்சிரும். ஓகே இந்த ஜிம்னியில் இது ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி தான். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் சீட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹெட்ரஸை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி போடும்போது அழகாக காலை நீட்டி ஹராம் சேவா
அப்பப்போ அம்மம்மான்னு தூங்கலாம். அது ஒரு சூப்பரான விஷயம் இதில். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த வண்டியில் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-40 இல்லை 50-50 ஸ்ப்ளிட்டில் வந்து 4 பேர் உட்காரக்கூடிய வண்டி இது. அண்ட் இது வந்து 50-50 ஸ்ப்ளிட்டில் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜாக வந்து 200 லிட்டர் பூட் ஸ்பேஸாக இருந்தாலும் இந்த சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அரௌண்ட் 300 லிட்டர்ஸ் ப்ளஸ் பூட் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயோசோஃபிக்ஸ்க்கான ஃபெசிலிட்டியும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்கல. 4 பேர் தான். ஸோ இது வந்து 4 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வண்டி அப்படின்றத நல்லா புரிஞ்சுவாங்க. தேர்ட் பர்சன் சீட் பெல்ட்டே இல்லை, எப்படி ட்ராவல் பண்ணிங்க? இப்போ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு வந்து இந்த BS 6.2ல் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் உட்காடுறாங்களோ அத்தனை பேரும் சீட் பெல்ட் போடணும். ஒரு வேளை பின்னாடி உட்காரவங்களும் சீட் பெல்ட் போடணும்னா அந்த பீப் சவுண்ட் வந்து கீ கீ கிக்கி கே கக்க 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 கீ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் முன்னாடி வந்து பேனட் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதை வந்து புல் பண்ணும்போது பேனட் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த 40 லிட்டர்ஸ் பூட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேனட்டை ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம பேனட்டை அங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கை விடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். கரெக்டாக விரல விடணும், இல்லைன்னா விரல் நசுங்கிடும். ஓகே, பானட்டு வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் தான் இருக்குது. இன்சுலேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா இன்ஜினே ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதுதான் இன்ஜின் பே வந்து அந்த அளவுக்கு வந்து கிராம்டால அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. அவர் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் கார்டுன்னு சொல்லிட்டு எதுவும் வந்து அவங்க கொடுக்கல. இந்த வண்டியை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து 108 PS அண்ட் 132 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் டு TF 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் ஆஃப் அரௌண்ட் 16 km/h ARI கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரஃப்லி ஒரு 13-12 வந்து தாராளமாக இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வண்டியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டாக்கோமீட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர். இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே ரொம்ப ஓல்டு டெக்னாலஜியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போவர் நீங்கள் டெக்னாலஜி எதிர்பார்ப்பீங்கிறதா கீழே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் ஒரு MID பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு, எந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது இங்கே 2 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து மாறுது. அண்ட் இது வந்து ரேஞ்சஸ், ஆவரேஜ் ஸ்பீடு, டிரைவிங் டைம் அப்படின்னு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 9 இன்ச் ஸ்மார்ட் கனெக்ட் ப்ளஸ் ஒரு மியூசிக் சிஸ்டம். இதில் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ஹவவர் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை இதில். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் டிவைஸ் பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே வந்துடும். அண்ட் மேப்ஸ் எல்லாமே இதிலே கொடுக்கும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் மைலேஜ் அதெல்லாம்ன்ற இன்ஃபர்மேஷனும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ FM எப்படி இருக்குது கேட்போம். அதெல்லாம் ஒரு காலங்க. ஆரிஸ் ஜெயராஜ் எல்லாம் பாட்டு போட்ட தெரிக்க விட்ட காலங்க. இப்போ எங்கே அவர்? ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் கோபாசனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ரயில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. AC வென்ட்டு, நடுவில் ஹசார்ட் லேம்ப்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் AC கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய நாப் ஸ்டைல், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாப் ஸ்டைலு. அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இந்த இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே இருக்க ஏரை உள்ளே கொண்டு வரதுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோமும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப் ரோட்லாம் போகும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்காக ஃபெசிலிட்டி. ஸோ நீங்கள் வண்டியை மேலே ஏற்றும் போதும் வந்து ஹோல்ட் பண்ணும், கீழே இறங்கும் போதும் ஹோல்ட் பண்ணும், அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 volt சாக்கெட்டுக்கான சப்ளை, இதில் ஒரு USB, சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 2 பவர் விண்டோ, அதாவது ரியர் பவர் விண்டோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அண்ட் லாக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் பண்ணுற ஃபெசிலிட்டி இவங்க இங்கே கொடுத்துருக்கூடாது, மோரோவர் வேறு எங்கேயாவது ஃபங்க்ஷனாலிட்டியோடு கொடுத்துருக்கணும். அது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டு ஹோல்டரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் வந்து ஒரு வேனிட்டி மிரர் அண்ட் பிஸ்னஸ் கார்டு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ நைஸ் திங். என்னதான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அந்த டெட் பெடல் மிஸ் பண்ணது, அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா டெட் பெடல்ன்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம். அது SUV மாதிரி ஒரு வண்டிக்கு, இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியோட மேஜரான காம்பனன்ட் 4 வீல் டிரைவ். ஏன் இந்த வண்டி வந்து இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் அப்படின்னாலே இந்த 4 வீல் டிரைவுக்காக தான். இந்த 4 வீல் டிரைவை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரி, அதுக்கு முன்னாடி இதில் வந்து 2H 4H 4L அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் கொடுத்துறாங்க. அப்படின்னா என்ன?
2H அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான் வந்து ஆப்ரேஷனலாக இருக்கும். இதை வந்து நம்ம நார்மல் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்கு பெட்டரான ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ தட் இது வந்து மோஸ்ட் ஃபியூல் எக்கனாமிக்கலாக வந்து அந்த டைமில் இருக்கும். அண்ட் 4 ஹை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மலை பிரதேசத்துக்கு போகிறீங்க, மழை பெய்யுது, இல்லை ஸ்னோவியாக இருக்குது, இல்லை ஒரு ஸ்லிப்பரியான ரோட்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பீடில் போகிறீங்க, ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் ஆர் 60+ போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த 4i வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. 4 லோ அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான டெரெயினில் வண்டியோட டார்க் வந்து பீக் டார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 6000 RPMல இருக்கிற டார்க் வந்து ஒரு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் RPMஸ்லேயே வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஃபஸ்ட்டு நியூட்ரல் போட்டுக்கோங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க, அண்ட் கிளச்சை என்கேஜ் பண்ணிவிட்டு இதை வந்து அழுத்தி பின்னாடி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து 4i வந்து என்கேஜ் ஆகும். 4i என்கேஜ் ஆகும்போது இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் வந்து என்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்லிப் டிஃப்ரென்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 4 வீல் இருக்குது. 4 வீலில் ஏதாவது 2 வீல், அதாவது இந்த ஃப்ரண்ட்டு ரைட் வீலும் லெஃப்ட் ரியர் வீலும் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு மண்ணில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டக்கான வீல்ஸில் இருக்கிற பிரேக்கை அப்ளை பண்ணி அதுக்கு போக வேண்டிய டார்க்கை மிச்ச 2 வீல் என்கேஜ் ஆகிற வீல்ஸில் வந்து சப்ளை பண்ணும். அப்படி என்ன ஆகுனா வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு டைட்டான கண்டிஷன்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 6 ஏர் பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ABS, EBD, ESP அண்ட் BAவோட வந்து இந்த வண்டியில் வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாருதி ஜிம்னி ஒரு செம்ம ஒரு ஆப்ஷன் அப்படின்லாம். ஸோ காரோட கீ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லா மாதிரிலையும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து கார் கீ கொடுத்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவது கொடுத்துருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஹாட் கீஸ்லாம் போட்டு. வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. வீடியோட ஃபைனலில் ஜிம்னியோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த வண்டியோட கீ ஃபீச்சர், முதல் கீ ஃபீச்சர் பவர்ஃபுல்லான 1.5 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின் பேர்டு வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட வருது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 108 PS அண்ட் 134 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் 6 ஏர் பேக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் பிரேக் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் கொடுத்துருக்காங்க, ABS, EBD, BA, ESP அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிபார்ச்சர் ஆங்கிள், அப்ரோச் ஆங்கிள் எல்லாமே ரொம்ப அதிகம். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 210 mm வருது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டெரெயின்லையும் ஈஸியாக கொண்டு போக முடியும். தேர்ட் கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆவரேஜ் மைலேஜ் ஆஃப் 16 km கிடைக்கும் அப்படின்றாங்க. அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட ஃபைனல் வெர்டிக்ட், இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி கம்ப்ளீட்டாக வந்து அப்பப்போ ஆஃப் ரோடு போவேன், எனக்கு ஆஃப் ரோடுனா பிடிக்கும், இல்லை நீங்கள் ஆஃப் ரோடு மாதிரி ஒரு செக்ஷன்ஸில் தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வண்டி தான் இந்த வண்டி. ஸோ சிட்டியில் நான் இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு ஒரு SUV மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் வேணும் அப்படின்றதாக நீங்கள் ஜிம்னி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா, பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் தட் அப்படின்னா. ஏன்னா இன்னும் நிறைய இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய வந்து காம்பேக்ட் SUVs இருக்குது. பக்காவாக அந்த சிட்டி யூசேஜுக்காகவே அந்த SUVs வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டி என்னென்ன வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் SUV அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஒரு தனி வீடியோவாக சிட்டிக்கான பெஸ்ட் SUVs என்னென்ன அப்படின்றத தனியாக வீடியோ ஒன்று பார்ப்போம். இந்த வண்டி மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஆஃப் ரோடிங்லாம் போகிறதுக்கான நீடு இருக்கிறவங்க மட்டும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லாதவங்க ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நாட் டு கோ வித் திஸ் வெஹிக்கிள். ஏன்னா வந்து பின்னாடி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வண்டியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், இந்த வண்டியில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது, என்ன ஆஃபர்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh வரைக்கும்லாம் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்களாம் AI கார்ஸில். ஸோ உங்களுக்கு அவங்களோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு தெம் அண்ட் ஃபார் எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் மீ. நான் கணேஷ் தாஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்பப்போ போகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும்.